கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளிலும் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். கர்த்தரும் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். எந்தெந்த பாவ கட்டிலே அடிமைத்தனத்திலே பலவிதமான போராட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த எல்லா உபத்திரத்தையெல்லாம் கர்த்தர் நீக்கி நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே கிறிஸ்துவினுடைய பிறப்பை எப்படி நன்மை செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு 11 மாசமும் பாதுகாத்து டிசம்பர் மாசத்திலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஜீவ அப்பம் நானே. நம்ம சரீரத்துக்கு என்ன வேணும்? ஜீவன் வேணும். ஜீவ அப்பம் நானே. இயேசு சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால் ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளா சொல்றேன். காலையில சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், ராத்திரி சாப்பிட்றோம். சாப்பிட்டா மட்டும்தான் சரீரத்துக்கு ஆரோக்கியம். இதே போல நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம். ஆத்துமாவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, 63வது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்ப ஆவியில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா வசனத்தை அடிக்கடி கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானிக்கணும். இதுதான் முதல் ஸ்டேஜ், முதல் ஸ்டெப். எனக்கு நல்ல ஜீவன் வேணும், எனக்கு நல்ல தீர்க்காயுசு வேணும், நான் நல்ல பரிபூர்ண சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நான் நல்ல சுகமா தங்கி இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்ல கண்ணு தெரியணும், என்னுடைய சிந்தனை நல்லா இருக்கணும், என்னுடைய இருதயம் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல கை காலில் ஒரு தெம்பு வேணும் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் சரி, மத்தியானம் சரி, நைட்டு சரி, நடுராத்திரி சரி, எப்படி நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறதோ அதே போல இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருந்தேன், விற்கிறதுக்கு பணம் கொடுத்துருந்தேன். எல்லாரையும் போல இந்த 100 ரூபா, 200 ரூபா, 50 ரூபாலாம் கொடுக்கல. ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் என் கையிலேருந்து போயிருக்கு. அப்போ நான் வியாபாரத்தில் இருந்தேன், சகல செழிப்போடு இருந்தேன், வீடு கட்டினேன், வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். என் கூட இருந்த ஒரு நபர் பல லட்சங்கள் என்கிட்ட வாங்கி, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டம், தோல்வி, நிந்தைகள், அவமானம், கண்ணீர், சொந்த வீடை விற்றேன், எல்லாத்தையும் வியாபாரத்தை விட்டேன், லாஸ்ட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். இதையும் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பாமல் மனுஷனை நம்பும்போது ஜீவனே போயிரும். அதை சிம்பிளா சொல்லித்தரேன். மனுஷனை நம்பினா சாபம், கர்த்தரை நம்பினால் ஆசீர்வாதம். இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. எப்படி இயேசு பக்கம் எல்லாரும் வராங்களோ, இன்னொரு பக்கம் மனுஷன் பின்னாடியே போறாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைய மனுஷன் பின்னாடி ஓடுற ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனக்காக வாழிற ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறதுக்காக மற்றவனை அழிச்சு வாழ்ற ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுடைய பிறப்பு நமக்கு எதை கற்றுத்தருகிறது? ஜீவ அப்பம் நானே என்றார். அப்ப ஜீவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்ப என் ஜீவனுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒருத்தன் மாந்திரியம் பண்ணிட்டே இருக்கான்ப்பா. எனக்கு நிறைய ஊழியக்காரன் சொல்லிட்டாங்க, பிரதர் உங்களுக்கு விரோதமாக மாந்திரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொத்து கொத்தா மாந்திரியம் பண்ணி வச்சிருக்காங்க. பல வருஷமா
மாந்திரியம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூட மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூக்கு போட்டு செத்து போயிட்டான். சரி, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவேன். மனைவி ஜெபம் பண்ணுவா. குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம். குடும்பமாக தேவனை தேட ஆரம்பித்தோம். சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் இருக்கு. ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது அந்தகார கிரியைகள் அழிக்கப்படும். நமக்கு விரோதமா யாரெல்லாம் எங்க மாந்திரியம் பண்ணிட்டு இருக்காங்களோ, நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். அப்ப ஜீவ அப்பம் நானே அப்படின்னா, ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அவனோட வாழ்க்கையில ஜீவன் பரிபூர்ணப்படுகிறது. நிறைய குடும்பத்துல பலவிதமான பிரச்சனையோடு இயேசுட்டு வருவாங்க. இயேசுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில விடுதலையாக்கப்பட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போவாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே 2020 இருந்து ஆன்லைன் மூலியமாக தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர் மூலியமாக செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறோம். கொரோனா நேரத்திலே அதுக்கப்புறம் எத்தனையோ ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக செய்தி கேட்டு ஜெபிக்க வந்திருக்காங்க. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன விடுதலை செய்தார், எத்தனையோ சாட்சி சொல்லுவாங்க. தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஒரு குடும்பத்திலே வேற நாட்டிலே, அதாவது ஹாங்காங், அந்த பட்டணத்திலே அந்த தேசத்திலே இருக்கிற ஒரு தாயார் கொரோனா நேரத்திலே இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வாழ்க்கையை கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்தி கேட்டாங்க. வேற தேசத்துக்குள்ளே 20 வருஷம் பைபிள் வாசிக்காம இருந்தாங்க. நம்முடைய ஆன்லைன் மூலியமாக, யூடியூப் சேனல் மூலியமாக செய்தி கேட்க ஆரம்பிச்சாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்ட மகள், நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன். நான் விரும்பி திருமணம் முடித்தேன். எங்கள் அம்மா அப்பாட்ட இது வரைக்கும் நான் பேச முடியல. இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். என்னுடைய கணவர் கர்த்தரை அறியாத ஒரு நபர். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியாது. வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கு. காலையில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. நான் வீட்டில் தான் இருப்பேன். நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைய நல்ல செல்ஃபோனில் பல மணி நேரம் உட்காந்துருப்பேன். வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கும். எந்த குறையும் எனக்கு இல்லை. ஒரு நாள் தற்சமயமாக உங்களுடைய செய்தி கேட்டேன். அந்த வார்த்தை எனக்கு தொடப்பட்டுச்சு. நான் முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறத முதல்ல விட்டேன். டிவி பார்க்குறது, தேவையில்லாமல் பார்க்குறது எல்லாத்தையும் விட்டேன். 20 வருஷமாக பைபிள் தொடாமல் இருந்த எனக்கு மறுபடியும் தேவன் கிருபை தந்தார். இப்போ நான் 3 மாசமும் முதல்ல பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன். வாலிப வயசுல என்னெல்லாம் பொருத்தனை பண்ணினேன், இப்போ தான் மறுபடியும் நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஜீவ அப்பம் நானே. அப்ப அந்த 20 வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு, அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேற தேசத்துல இருக்கிற ஜனங்களை யாரு சந்திப்பா? கர்த்தரை அறியாத ஒரு நபரை திருமணம் முடித்து அவனோட வாழ்க்கை சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. 20 வருஷமா அதே வீடுதான். ஆனால் ஆலயத்துக்கு போக முடியல, தேவனை தேட முடியல. இது எதுக்கு நான் உங்களுக்கு காலையில சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் 20 வருஷமா கட்டப்பட்டிருக்கு. ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு பைபிள் இருந்துச்சான். அந்த பைபிளை 20 வருஷம் கழிச்சு எடுத்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. தேவனோட வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கை மனமாற்றம். 2020 இல்ல 21 இருக்கும். ஒரு வாலிப சகோதரி பல தூக்க மாத்திரை எடுத்துட்டு தொடர்பு கொண்டா. அண்ணே, எனக்கு வாழ பிடிக்கல,
நான் தற்கொலை பண்ணுன்னு சொல்லி பல முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நான் ஃபெயில் ஆயிருந்தேன். எனக்கு வாழ பிடிக்கல. நான் ஏமாந்துட்டேனே. விரும்பி திருமணம் முடிச்சேன். ஒரே மாசத்துல என்னுடைய கணவர் 2வது திருமணம் முடிச்சிட்டாரு. ஸ்டேஷனுக்கு போனா நான் கல்யாணமே முடிக்கல அப்படின்ட்டாரு. எனக்கு எந்த ரெக்கார்டு இல்லை. நான் விரும்பி தான் திருமணம் முடித்தேன். ஆனால் ஒரே மாதத்தில் நான் ஏமாந்துட்டேனே. இந்த ஒரு மாதத்துக்குள்ள நான் பல தடவை முயற்சி எடுத்திருக்கேன். அந்த சகோதரி 2 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டா. இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது உங்க இருதயத்துக்குள்ள என்ன காயம் இருக்கு, என்ன வேதனை இருக்கு, அது ஆவியானவருக்கு தெரியும். நிறைய குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனையோடு காலையில் இணைந்திருப்பீங்க. என் கூட ஆவியானவர் பேசுவாரா? உங்க கூட ஆவியானவர் பேசுவார். நான் சொல்லிற வசனம், நான் உங்களுக்கு சொல்லிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியானவர் உங்களோடு பேசும்போது ஒரு விடுதலை. ஆவியானவர் உங்களோடு இடைப்படும் போது உங்களுடைய ஆத்துமாவிலே உள்ள கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கூட சில குடும்பத்திலே ஆத்துமாவில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படுகிறது. எப்படி? ஜீவனுள்ள வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள வரும்போது, தேவனுடைய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள வரும்போது, கர்த்தருடைய ஆவியான உங்க இதயத்துக்குள்ள வரும்போது, சத்திய வார்த்தை உங்க இதயத்துக்குள்ள வரும்போது உங்க இதயத்துக்குள்ள ஒரு விடுதலை. வெளியே தெரியாதுப்பா. லேப்டாப் இருக்குல்ல, இல்லை கம்ப்யூட்டர் சொல்லுவோம்ல, அதில் ஏதோ ரிப்பேர் ஆகிட்டு அப்படிம்பாங்க, சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க, வைரஸ் வந்துட்டு அப்படிம்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் சரி பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே டீம் வரும். அவங்க நேராக ஒரு 1/2 hour 1 hour டைம் எடுப்பாங்க, சரியாயிட்டு அப்படின்ட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த லேப்டாப்பில் இந்த கம்ப்யூட்டரில் என்ன பிரச்சனை இருக்குது. வந்த உடனே செக் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க. ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே எந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்காங்க மனுஷனுக்கு தெரியாது. அவங்களுக்கே சிலதை தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆவியானவர் இதயத்துக்குள்ள வரும்போது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சண்டை போடலாம், ஏசலாம், இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படியாவது சண்டை போடணும், எப்படியாவது பகை, எப்படியாவது வைராக்கி, எப்படியாவது கசப்பு, எப்படியாவது எரிச்சல், எப்படியாவது இதயத்துக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் போக மாட்டேங்குது. இப்போ நிறைய வீட்டில் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, வைராக்கியம், அப்படி இல்லைன்னா கசப்பு, அப்படி இல்லைன்னா பகை, அப்படி இல்லைன்னா எரிச்சல், அப்படி இல்லைன்னா கோபம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு பாவத்திலே கட்டப்பட்ட நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஜீவனுக்குள்ளே, நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே வரும்போது என்னென்ன காரியத்துல கட்டப்பட்டிருக்குமோ அந்த எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். இயேசு கிறிஸ்து அழகா சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இன்னைக்கு செய்தி அப்படி. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஜீவனுக்கு என்ன வேணும்? நம்ம ஜீவனுக்கு ஒரு ஆகாரம் வேணும். அந்த ஆகாரம் என்ன தெரியுமா? ஒரு முழு பைபிள் எழுதி கையில் கொடுத்துட்டாரு. இந்த வசனத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில நான் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேன். எனக்கு பைபிள் வாசித்தா எனக்கு புரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போனாலு எனக்கு வேலை செய்ய தான் தெரியும். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். மனம் திரும்ப ஆரம்பித்தேன். எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். அந்த ரவிராஜ் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா பைபிள் வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா. நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற பகுதிகள் என்னெல்லாம் இருக்கு, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். ஐயா, எப்படியா கண்டுபிடிக்கலாம்?
அப்படின்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆவியானவர் கற்றுத்தருவார். ஏன்னா என் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. என் வீட்டில் கலர் கலராக ஸ்கெட்ச் வச்சுருப்பேன். பைபிளில் ஃபுல்லாக க்ரீன் கலர், ஆரஞ்சு, அப்புறம் பிங்க் கலர் அழகாக ஸ்கெட்சு அழகாக அடித்து பைபிள் வாசித்துக்கிட்டு இருப்பேன். என் வீட்டம்மா நைட் நேரத்தில் தூங்கி முடிச்சுட்டு காலையில் வருவா. நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பைபிள் வாசித்து ஜோம் பண்ணிகிட்டு இருப்பேன். காலையில் தூங்கி எழுந்துச்சி வந்துட்டு, இன்னும் நீங்கள் படுத்துங்களே அப்படின்பா. இந்தா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் படுத்துடுவார். இதே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தை நேசிக்கும் போது ஜீவனை கட்டளையிட்டார், தீர்க்காயுசை கட்டளையிட்டார். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எனக்கு ஒரு குடும்பத்தில் மாந்திரியம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க என்னோட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள் அப்படின்னு சொல்றார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய ஜனம்தான், மீட்கப்பட்ட ஜனம்தான், இஸ்ரவேல் ஜனம்தான். மோசே மூலியமாக கர்த்தர் ஜனங்களை வழி நடத்துகிறார். அந்த ஜனங்களுக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற நிறைய காரியங்கள் இருந்துச்சு. முறுமுறுத்தாங்க. மோசேக்கு மூலியமாக மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு என்ன இருக்கு இந்த வனாந்தரத்தில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. தேவன் ஒவ்வொரு நாளும் மன்னாவை தந்துட்டே இருந்தார். அதிகாலையில் தந்துடுவார். ஆனால் எவ்வளவுதான் இருந்தாலும் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அந்த 40 வருஷமும் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள் அப்படிங்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தார் அப்படின்னா, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இதிலே அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வருது. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. உங்கள் கையில் ஒரு வேளை பைபிள் இருந்தால் இன்னைக்குள்ள செய்திக்கு நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா சில வசனங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நான் சில வசனங்கள் படிக்கும்போது கையில் நீங்கள் பைபிள் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இதிலே புசிக்கிறவன் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு பக்கம் நற்கருணை, இன்னொரு பக்கம் 63 வசனத்திலே ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ 2 பாயிண்ட் அங்கே வருது. 51 வசனம் வாசிக்கிறேன். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். ஏன் சொல்கிறார் நானே அப்படிங்கிறது? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போ ஒரு பக்கம் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் மீட்டெடுக்க ஜீவனை கொடுக்க வந்தார். அதைத்தான் நம்ம கிறிஸ்துனுடைய பிறப்புன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாரும் பிறக்கும் போது இந்த பூமியில நல்லா வாழணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, அவருடைய ஜீவனை நமக்காக தர மட்டும்தான் வந்தார். ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை, இந்த உலகத்துல எல்லாருடைய பாவத்தை தாமே சிலுவையில சுமந்தார். நம்ம எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபை. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். இப்ப இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை வருது, என்னெல்லாம் உபத்திரம் வருது, எதனால இன்னும் கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில போராட்டம் வருது
அப்படின்னு சொல்லி எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் சொல்லி தரேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா, முதலாவது இந்த பழைய சுபாவங்கள் தொடருதா? இந்த பழைய சுபாவங்கள் தொடரும்போது, மறுபடியும் சொல்றேன், பழைய சுபாவங்கள் தொடரும்போது, அடிக்கடி பாவத்துல விழுந்துருவாங்க. இது ஒரு பக்கம் நிறைய குடும்பத்திலே அவங்களுக்கே தெரியாம நடந்துட்டு இருக்கு. அதை சிம்பிளா சொல்லி தரனே. ஞானஸ்தானம் எடுப்பாங்க, நற்கரணை எடுப்பாங்க, வசனத்தையும் தியானிப்பாங்க. 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நற்கரணை எடுத்த பிள்ளைகள் தான், வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகள் தான், அதே நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகள், நற்கரணை எடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட சில நேரத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு காரியம் இருக்கு. சில வீட்டில் அவங்களுக்கு எப்போதுமே பயம் சொல்லி ஒன்று இருக்கும். இந்த பயத்தின் மூலியமாக சத்துரு உள்ள வரான். மாமியாரை கண்டோடனே பயந்து போய் சொல்லிடுவாங்க. சர்ச்சில் போய் நான் பொய்யே பேச மாட்டேன்ப்பா, நான் உமக்காக உண்மையா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது என்னமோ தெரியல, மாமியாரை பார்த்தோடனே டக்குன்னு ஒரு பயம் வந்துடும், உடனே போய் சொல்லிடுவாங்க. சில வீட்டில் கணவர்மார் மனைவியை பார்த்த உடனே டக்குன்னு போய் சொல்லிடுவாங்க, எப்படியாவது மனைவியை சமாளிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சர்ச்சில் போய் நற்கரணை எடுக்கும்போது சொல்லுவாங்க, அப்பா நமக்கு முன்பா உண்மையா இருக்கணும்ப்பா, நான் உண்மையா வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணி இருந்துருப்பாங்க. ஆனால் மனைவியை பார்த்தோன்னே டக்குன்னு போய் சொல்லிடுவாங்க. அதே போல மனைவி புருஷனை பார்த்த உடனே டக்குன்னு பயந்து போய் உடனே போய் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லிட்டு இருக்கு. சரி, பொய் தானே பேசுனாங்க அப்படின்னா, பொய் பேசும்போது பொய்க்கு பிதா உள்ள வந்துருதான். இப்ப அதுதான் பிரச்சனை. எனது கடைசி காலத்தில் நிறைய குடும்பத்தில் இஷ்டம் போல பொய். அந்த பொய் பேசும்போது பொய்க்கு பிதா என்று பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ ஒரு குடும்பம் யாரையாவது பார்த்து பயந்து பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுனா அங்க என்ன வந்துட்டு அப்படின்னா, பொய்க்கு பிதா உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். ஈஸியா சொல்லணும் அப்படின்னா பிசாசு. அப்போ அந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றோமா, இல்லை நம்ம அதே ஸ்டேஜில் இருக்கிறோமா? எனக்கு சில ஜெப குறிப்பு வரும்போது அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு அந்நிய பாஷை வேணும். இந்த 3 பாயிண்ட் கேட்பாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷை வேணும்னு சொல்லி கேட்பாங்க. பல வருஷமா சர்ச்சுக்கும் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நிறைவான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. அப்ப அது என்ன அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கர்த்தருக்குள் வளரும் போது எனக்கு ஆவியார் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதுல சில காரியங்கள் என்ன அப்படின்னா, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காகவே வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர், நிறைவான ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியல. இன்னொரு பக்கம் ஜனங்கள் வசனத்தை வாசிக்கிறாங்க, அதுல கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றுக்கொள்ள முடியல, அதே நேரத்தில் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள முடியல. 50 வருஷமா 60 வருஷமா சர்ச்சைக்கு போறாங்க, அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள முடியல. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 50 வருஷ வாழ்க்கை, 60 வருஷ வாழ்க்கை தனக்காக மட்டுமே வாழ்ந்திருக்காங்க. ஒருவேளை சர்ச்சைக்கு போகும்போது ஒரு 500 1000 காணிக்கை கொடுத்துருப்பாங்க. சர்ச்சில் மேய்ப் பண்ண வரும்போது அவங்க கேட்ட காணிக்கை கொடுத்துருப்பாங்க, அவங்க சொன்ன டொனேஷன் கொடுத்துருப்பாங்க, சர்ச்சுக்கா சில பொருள் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த அந்நிய பாஷை, அந்த வரம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலே சில மாம்ச கிரியைகள் தொடருது. 63வது வசனத்திலே ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அந்த மாம்சமான செயல்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொடரும் போது அது ஒன்றுக்கும் உதவாது. இயேசு கிறிஸ்து சொல்லிதான், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்
ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஜீவ அப்பம் நானே. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஜீவ அப்பம் நானே. நம்ம ஜீவனுக்கு ஒரு அப்பம் வேணுமா? எப்படி நம்ம சரீரத்துக்கு ஒரு ஆகாரம் சொல்லி நம்ம சொல்றோமோ, நம்ம ஆத்மாவுக்கு ஒரு ஆகாரம் வேணும். நம்ம ஆவியில உயிர்ப்பிக்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தியை நிதானமா கவனிக்கணும். ஏன்னா சில செய்தியை பேசினாதான் ஜனங்களுக்கு புரியும். ஆவியில உயிர்ப்பிக்கப்படணும். வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்ப இந்த வசனம் என் இருதயத்துக்குள்ள போகும்போது என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. என்னுடைய ஆத்மாவில் எந்தெந்த பகுதியில கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிருந்தனோ அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆத்மாவுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகிறது. பாவம் செய்யற ஆத்மா சாகும், எல்லாருக்கும் தெரியும். பாவம் செய்யற ஆத்மா சாகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் தியானிக்கும் போது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ந்து மனம் திரும்பும் போது அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டா மட்டும்தான் அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். வீட்டுல கரண்ட் இல்லை அப்படிம்பாங்க. அந்த கரண்ட் சரியானதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள கரண்ட் வந்துட்டுன்னு அர்த்தம். கரண்ட் கம்ப்ளைண்டா இருந்துச்சு, கரண்ட் வராம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு இருளா இருக்கும். அந்த வீடு ஒரு இருளா இருக்கும். ஒரு பட்டணத்துல ஒரு புயல் கரண்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, வீட்டுல கரண்ட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு நைட் ஆனா இருளாயிடும். கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு வெளிச்சமா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு 10 நாள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, நான் 10 நாள் தேவனை தேடாம இருக்கேன், ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணாம இருக்கேன், ஒரு 10 நாள் தேவனை துதிக்காம இருக்கேன் அப்படின்னா அந்த 10 நாள் என்னுடைய வீட்டுக்குள்ள கரண்ட் வந்துச்சா, என்னோட வாழ்க்கையில கரண்ட் வந்துச்சா, என்னோட இதயத்துக்குள்ள கரண்ட் வந்துச்சா? கரண்ட் அப்படின்னா தேவனோட வார்த்தை, தேவனோட வசனம். என் இதயத்துக்குள்ள கர்த்தரோட வார்த்தை உள்ள வந்துகிட்டே இருக்கும்போது தான் ஜீவ அப்பம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறதோட சரி, கையில பைபிளை தூக்கிட்டு போவாங்க. சர்ச்சில் போய் பாஸ்டர் சொல்லும் போது, மேய்ப்பன் சொல்லும் போது கரெக்டா அந்த அதிகாரத்தை எடுப்பாங்க. எடுத்து வாசித்துட்டு அங்கேயே வாசித்துட்டு அப்படியே மூடிவாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் மறுபடியும் அந்த பக்கத்தை திறப்பாங்க. அதுவும் பாஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான். சில வீட்டுல காலையில ஒரு 2 நிமிஷம் டெய்லி கடமைக்கு ஒரு அதிகாரம் வாசிடுவாங்க. ஏன் கடமைக்குன்னு சொல்ல வேண்டியது அப்படின்னா, அவங்க அதுக்கு மேல பைபிளை தொட மாட்டாங்க. கேட்டா நான் காலையில பைபிள் வாசிச்சேன் அப்படின்றாங்க. சில வீட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஒரு குடும்பம் கர்த்தருக்குள் இருக்கும்போது ஜீவன் பரிபூர்ணப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு வெளியில வரும்போது ஜீவன்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையில்லாத காரியங்களை கொண்டு போய் ஆத்துமால கொண்டு வச்சுப்பாங்க. நானே வானத்துல இருந்து இறங்கின ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, என் ஜீவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்னோட வாழ்க்கை வெளிச்சம். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்னோட வாழ்க்கை வெளிச்சம். அப்ப என் ஜீவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, இதை கண்டுபிடிக்கிறது தான் 24 மணி நேரம் நம்ம முக்கியமா செக் பண்ணி பார்க்கணும். இந்த 24 மணி நேரத்துல எதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி தரேனே, எல்லாருடைய கையிலையும் இப்போ மோஸ்ட்லி செல்போன் இன்டர்நெட் இருக்கா இல்லையா அழகா செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருடைய கையிலையும் செல்போன் பெருசாக இருக்கு. மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுறாங்க, மாதம் மாதம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 2 நாள் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா அந்த 2 நாள் டவர் இருக்கு, அந்த செல்ஃபோனு நெட் ஒர்க் ஆகாது. ஒரு 10 நாள் கையில் காசு இல்லை, செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா 10 நாள் இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. ஒரு 10 நாள் செல்ஃபோன் வேலை பார்க்கல அப்படின்னா அந்த 10 நாள் அவங்க யாரோடையும் பேச முடியாது. ஏன்னா அவுட் கோயிங் கட் ஆகி போயிடும். அப்போ 10 நாள் அவுட் கோயிங் ஏன்பா கட் ஆச்சு அப்படின்னா அவங்க செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணல. இதை ஏன் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் அப்படின்னா, 10 நாள் ஒரு குடும்பம்
இயேசுவோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது அவங்களுடைய இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம இருதயத்துக்குள்ள ஆவியானவர் வந்தா மட்டும்தான் ஜீவனுக்கு அப்பம் கிடைக்கும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறது. அப்ப என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதுதான் நமக்கு செய்தி. ஜீவ அப்பம் நானே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நிறைய இதயத்துல என்னமா இருக்கு? செல்போன் தான் இருக்கு. இயேசுக்கு முதலிடம் கொடுங்க அப்படின்னா செல்போனுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. சர்ச்சில் உள்ள கொயர்ல உள்ள பையன், எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என் இருதயத்தை ரொம்ப பாதிச்ச காரியம் என்ன அப்படின்னா, சர்ச்சில் கொயர்ல இருக்கிற பையன் 10 மணி நேரம் ஆன்லைன்ல கேம் விளையாடுறான். அம்மா அப்பாவுக்கும் தெரியும், அவனுக்கு 10 மணி நேரம் விளையாடுறது தப்புன்னு தெரியும். மேய்ப்பன் வரும்போது செல்போனை பைக்கில் வச்சுக்கிடுறாங்க. அப்புறம் காலையிலேருந்து ராத்திரி வரையே, காலையிலையும் தூங்கி செல்போன் பார்க்குறாங்க, ஆன்லைனில் போய் விளையாடுறாங்க. அப்புறம் சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் ராத்திரி அவங்க தூக்கம் வருது வரையும் ஆன்லைனில் போய் விளையாடுறாங்க. அந்த பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கொயரில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையா? நம்ம நார்மலாக யோசித்து பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு வீட்டில், நிறைய வீட்டில் கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. எப்படி கட்டப்பட்ட நிலைமை அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கையில பைபிள் எடுப்பாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கையில பைபிள் எடுப்பாங்க. சில குடும்பத்துல 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான் கையில பைபிள் எடுப்பாங்க. மிச்சம் 23 மணி நேர வாழ்க்கை இதயத்துக்குள்ளே தேவன் இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போற அந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் உண்டு. அதுல போய் யாராவது சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் அப்படி சொல்லிட்டு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக அப்படி சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த முழு உலகத்தில் உள்ள ஜனங்களை மீட்டெடுக்க உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களையும் மீட்டெடுக்க என் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் நேராக கீழே வரும்போது 54-58 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்ப நற்கரணை எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இது நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அதை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம நற்கரணை எடுக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தடவை நற்கரணை எடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா, அது நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து தான் நற்கரணை எடுக்கணும். நானும் சர்ச்சில் போய் நற்கரணை எடுக்கிறேன். நற்கரணை எடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அந்த 5 நிமிஷம் ஜெபத்தில், அப்பா என் வாழ்க்கையில உங்களை விட்டு நான் எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறேனோ அதை என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. நற்கரணை எடுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்க ரத்தத்தையும் உங்க சரீரத்தையும் பானம் பண்ண எனக்கு கிருபை தாங்கப்பா. தேவனுடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து நற்கரணை எடுக்கும்போது தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஜீவனை கட்டளிடுகிறார். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன
என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு, அவருடைய சரீரத்திலே. அவர் நமக்காக ஜீவனை தந்தார்ல, நம்முடைய கடைசி சொட்டு ரத்த வரி நமக்காக தந்திருக்காரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் செய்யணும், ஆவியில வளரவும் செய்யணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதே நேரத்தில் ஆலயத்தில் போய் நற்கர் எடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு ரொம்ப குறைய போறாங்க. அது ஒரு வேதனையான காரியம். நீங்க இருக்கிற இடத்துல சர்ச்சுக்கு போறீங்களா? அதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். 57 வசனம் வாசிக்க, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகா ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. நற்கன் எடுக்கும்போது நாம் ஆராய்ந்து பார்த்து நம்ம நற்கன் எடுக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவருடைய சமூகத்துல முதல்ல அர்ப்பணிக்கிறோம். அப்பா, என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்குப்பா, அதை மன்னிச்சிருங்கப்பா. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுல கடைசியில இப்போ ரெண்டு லைன் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இயேசு ரத்தம், இயேசு சரீரம், அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது நாம் பிழைக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறோனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். என்றென்றைக்கும் பிழைப்பான்னா நம்ம நேர நித்திய ஜீவனுக்கு போக போறோம். இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு நம்முடைய தேவன் இந்த அதிகாலவிலே அழைக்கிறார். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. 63 வசனத்திலே, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இன்னைக்கு பேசுற நம்ம வசனம் எல்லாமே ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆவி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் ஆவியில தொடர்பு கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஜீவ அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய கிருபையினாலே காலையில இணைந்திருக்கிறீங்க. உங்க ஜீவனுக்கு ஒரு அப்பம் அன்னைக்கு அழகா ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். என்ன கொஞ்சம் கூட ஒரு 10 நிமிஷம் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கிறிஸ்துவோட பிறப்பை நாம் தியானிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கம் என்ன, அதை நம்ம நல்லா புரிந்துகிட்டோம் என்றால் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி நல்லா இருக்கும். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்போ 2 டைப் ஆஃப் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். நம்ம எப்படிலாம் வாழணும், நான் சொல்கிறேன் சொல்லிட்டு நமக்கு ஏகப்பட்ட வசனம் எழுதி கொடுத்தார். அதை நம்ம கை கொள்ளணும். 2வது, அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து நற்கரணையில் நாம் பங்கெடுக்கிறோம். அப்ப நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி வேணும் அப்படின்னா, ஒரு பக்கம் நற்கரணை, இன்னொரு பக்கம் வேத வசனம் நம்ம இதயத்துல வந்துகிட்டே இருக்கணும். தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துல வரும்போது அது நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்ம எலும்புகளிலே உயிர்ப்பிக்கும். நம்முடைய இதயத்துக்குள்ள கொழுந்துடைய அக்னியா இருக்கும். எல்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் அந்த எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். என் வாழ்க்கையில எனக்கு இப்படித்தான் வெளிப்படுத்திருக்காருப்பா. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் கர்த்தரை விட்டு எந்தெந்த பக்கம் வழி விலகிறேன் எல்லாமே வெளிப்படுத்திடுவார். அப்போ பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு.
தேவன் அருளிய அப்பம். மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது கொஞ்சம் கவனித்து நீங்க கேட்டால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில் காலை வேளையில கேட்குறீங்க, நேரம் இருக்காது, ஆனாலும் பரவாயில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்டால் ஆசீர்வாதம் நிறைய இருக்கு, கிஃப்ட் நிறைய இருக்கு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், வரங்களை பெற்றுக்கொள்ளலாம், கனிகளை பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் போது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடித்துருவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜீவ அப்பமாக வெளிப்பட்ட அப்பா, உங்க பாதப்படியில் வருகிறோம்ப்பா. காலை வேளையிலே நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம்ப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பிருந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரீபோ ஷபாலா ஹுரபாலா ஹரதுரா ஷந்தா டலபாரா ஹுரது. அப்பா, 11 மாதம் எங்களை பாதுகாத்து எங்களை டிசம்பர் மாதத்தில் அழைத்து கொண்டு வந்துட்டீங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. எங்கள் ஜீவனுக்கு என்ன வேணும் கர்த்தருக்கு தெரியும். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளரணும் கர்த்தருக்கு தெரியும். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இணைந்திருக்கிற குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜனங்களும் இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும்ப்பா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஜீவ அப்பம் நானே என்று சொன்னீங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுடைய ஜீவன்ல பரிபூர்ணப்படணும் வந்து சொன்னீங்கப்பா. ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற கர்த்தருடைய ஜனம், எங்க ஜீவனுக்கு இயேசுதான், எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான், எங்களோட சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்னோட சரீரம் கிறிஸ்துவோடு இருக்கணும். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்க தேவனோடு தொடர்பு கொள்ளணும். எங்க ஜீவனுக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். எங்க கண்கள்ல பரிசுத்தம் தாங்கப்பா. நாங்க பேசுற வார்த்தையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய அவைங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க கால்கள், எங்க கைகள், அப்பா, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கு எல்லாவற்றையும் நீக்கி அப்பா, தலையிலிருந்து உச்சங்கால் வரைய பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தாவிலாம் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. வரங்கள்லாம் நிரப்புங்க. கனிகள்லாம் நிரப்புங்க. தீர்காயுசு தாங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்க. சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ கையின் கீழில் ஆசுரிங்கப்பா. அப்பத்தின் தண்ணீர் ஆசுரிங்கப்பா. தீர்காயுசை தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தையினாலே அப்பா உங்க பிள்ளைகளை சுகமாக்கி தாங்கப்பா. எல்லா பலவீனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்கி போட்டுப்பா. சரீரத்துல எந்த குடும்பத்துல பலவிதமான பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை ஐசியூல எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளே அப்பா இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தீர்க்காயுசை கட்டடுங்கப்பா. ஜீவனை கட்டடுங்கப்பா. எல்லா காரியத்திலும் ஜீவனை கட்டடுங்கப்பா. ரீபோ ஷாலபரஹதுர பரக்கபுது பெக்கேதுனி மரஹரதுர பலஹரது ரீபாலபரஹுர பரஹதுனி மேக்கபௌதுனி கந்து டொரபலஹரது ரீதன மாலரபு ஷபலபலஹுரி பிக்கபுதுரி பிக்கபுது பெக்கேதுனா. எத்தனையோ குடும்பம் அப்பா இணைந்திருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய ஜீவனுக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். சரீரம் உயிர்ப்பிக்கப்படட்டும். எந்தெந்த பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்களோ இந்த பாவத்துல இருந்து வெளியில வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளில் கட்டப்பட்ட நிலைமையில யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த எல்லா கிரியெல்லாம் எல்லா கட்டுகள்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா அந்த நுகங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். இணைந்த குடும்பங்கள் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னீங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ள இணைந்துக்காங்களோ அப்ப அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தீங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடுகிற பிள்ளைகள் ஜீவன் உண்டாயிருக்கணும்ப்பா. ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கணும். ஆவியானவர் பேசி உனக்கு கிருபைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை உயிர்ப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பீங்க. அப்பா, எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில் அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஒட்டைக்கப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க.
கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் பிள்ளைகளை கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. திருமண நாள் எந்தெந்த குடும்பத்தில் கொண்டாடுறாங்களோ இந்த வருஷத்தில் நிறைவாக ஆசீர்வதிங்க. கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி பிள்ளைகளுக்கு கற்பத்தினி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ வாசல் திறந்து விடுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். கர்த்தர் விசேஷமாக இணைந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா எத்தனையோ குடும்பத்தில். அந்த பிள்ளைகளை மறுபடியும் மீட்டெடுங்க. விக்கிரகத்தில், மாந்திரியத்தில், பிள்ளி சுனியத்தில், ஏவல்ல, விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், காம விகாரத்தில், மதுபான அடிமையில, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கத்தில், எந்தெந்த பாவத்தில் அடிமையா இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களை மீட்டெடுக்கதான்ப்பா என் இயேசு கிறிஸ்து ராஜா வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தீங்க. தேவன் அருளிய அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தீங்கப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்துக்கிற குடும்பம் அப்பா உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைபட்டோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் சந்திங்க. காலை வேளையில வெளியில புறப்படுறாங்க, கர்த்தர் வேலை அடைங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வருஷத்துல கர்த்தர்கள் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. புதிய ஆண்டுகளுக்குள்ள போகும்போது புது கிருபைகளை எங்களை நிரப்புங்கப்பா. இந்த வருஷத்தை எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களோட வாழ்க்கையில குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் சந்திச்சிருங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். தேவனர்கள் இப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்கப்பா. அப்பா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்ல எழுதப்படும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க கரத்துல இருப்பீங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியை நம்மளோடு பேசி கொண்டிருப்பார். அது மாத்திரமல்ல, என் பேர் ரவிராஜ், திருநெல்வேலியில் இருக்கிறேன். நாங்கள் இருக்கிற இடத்துல இடம் வாங்கறதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இடம் பார்த்துருக்கோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டால் 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.